அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லா. இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்னைக்கு பார்க்க போற சப்மெட்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஆர்டிக்கல் வந்து நவம்பர் மாதம் 2025 எடிஷன். ஆர்டிக்கலோட தலைப்பு உறுதியோடு தொடர்ந்து இருத்தல், ரிமைனிங் ஸ்டெட்ஃபாஸ்ட். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா 2 வசனம் 214. உங்களுக்கு முன்னிருந்தோர் சோதிக்கப்பட்டது போல் சோதிக்கப்படாமல் சுவனத்தில் நுழைந்து விடலாம் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா? அவர்கள் துன்பத்தை கொண்டும் இன்னல்களை கொண்டும் சோதிக்கப்பட்டார்கள். மேலும் தூதரும் அவருடன் நம்பிக்கை கொண்டோரும் கடவுளின் வெற்றி எங்கே என்று கூறும் வரை அவர்கள் அலக்களிக்கப்பட்டார்கள். கடவுளின் வெற்றி அருகிலேயே உள்ளது. ஸோ ஒவ்வொரு தடவையும் நியூஸை பார்க்கும்போது கெட்ட விஷயங்கள் இன்னும் வந்து மோசமாயிக்கிட்டே தான் போகுது. இதுதான் வந்து என்னோட வாழ்க்கையில நான் ஃபேஸ் பண்ண ரொம்ப பெரிய ஒரு சோதனையா வந்து இருக்கு. ஆனா அல்லாஹ் தான் வந்து எல்லா விஷயங்களோட முழு கட்டுப்பாட்டுல இருக்காங்க. அல்லாஹ்வோட கட்டுப்பாட்டுல தான் எல்லாமே நடக்குது அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ கடவுள் தான் வந்து சிறந்த நீதிபதியா இருக்காரு அப்படின்றதையும் நம்ம வந்து அறிஞ்சுக்கிறோம். சூரா 40 வசனம் 70. கடவுள் நியாயமாக தீர்ப்பளிக்கின்றார். அதே சமயம் அவருடன் அவர்கள் இறைஞ்சுகின்ற இணை தெய்வங்கள் எந்த ஒன்றிற்கும் தீர்ப்பளிக்க இயலாது. கடவுள் தான் செவியேற்பவராகவும் பார்ப்பவராகவும் இருக்கின்றார். ஸோ எப்பவுமே தீமை கெட்டது அப்படின்றது மறைஞ்சே இருக்காது. அது கண்டிப்பா ஒரு நாள் வந்து வெளியே கொண்டு வரப்படும். அது வந்து இந்த வாழ்க்கை தவணையிலேயே வந்து அவங்களோட உண்மையான முகம் வந்து நம்மளுக்கு தெரியும். இல்ல அப்படின்னா எல்லாம் வந்து தீர்ப்பு நாள் அன்னைக்கு அதை வந்து வெளியே கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கெட்ட மக்கள் கெட்ட எண்ணங்கள் எப்பவுமே வந்து வெளியே வந்துடும். அது வந்து உள்ளேயே இருக்காது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். சூரா 68 வசனம் 42. அவர்கள் வெளிப்படுத்தப்படுகின்ற அந்த நாள் வரும், மேலும் சிரம்பணிந்து விழுமாறு அவர்கள் கட்டளையிடப்படுவார்கள், ஆனால் அவர்களால் இயலாது. ஸோ நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்மளுக்கே வந்து ஞாபகப்படுத்திக்கணும் என்ன அப்படின்னா, அல்லாவுக்கு தான் வந்து எல்லாமே தெரியும். கடைசி என்ன நடக்க போகுது, ஜட்ஜ்மெண்ட்டை பத்தி அல்லாவுக்கு வந்து எல்லாமே தெரியும் அப்படின்றத நம்ம எப்பவுமே ஞாபகத்துல வந்து வச்சுக்கணும். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றதும் அல்லாவுக்கு தான் தெரியும். அல்லாவோட கண்ட்ரோல்ல தான் அது வந்து இருக்கு அப்படின்றதையும் நம்மளே வந்து நினைவூட்டுக்கிட்டே வந்து இருக்கணும். சூரா 49 வசனம் 18. வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள அனைத்து ரகசியங்களும் கடவுளுக்கு தெரியும். கடவுள் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொன்றையும் பார்ப்பவராக இருக்கின்றார். சூரா 4 வசனம் 134. எவர் ஒருவர் இவ்வுலகின் பொருட்களை தேடுகின்றாரோ அவர் கடவுள்தான் இவ்வுலகம் மற்றும் மறு உலகம் ஆகிய இரண்டின் பொருட்களையும் கொண்டிருக்கின்றார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். கடவுள் செவியேற்பவர், பார்ப்பவர். சூரா 8 வசனம் 39. அடக்குமுறையை தடுத்து நிறுத்துவதற்கும் மேலும் கடவுளுக்கு மட்டும் அர்ப்பணித்த உங்களுடைய மார்க்கத்தை செயல்படுத்துவதற்கும் நீங்கள் அவர்களுடன் சண்டையிட வேண்டும். வலுச்சண்டை செய்வதிலிருந்து அவர்கள் விலகி இருந்தால் பின்னர் அவர்கள் செய்யும் ஒவ்வொன்றையும் கடவுள் முழுவதும் பார்ப்பவராக இருக்கின்றார். இது மட்டும் இல்லாம நம்ம எப்பவுமே வந்து என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஷைத்தான் வந்து எப்பவுமே நம்மள கடவுளோட பாதையில இருந்து இழுக்கிறதுக்கு தான் நம்மளை வந்து அதுல இருந்து நம்மளை நகர்த்துறதுக்கு தான் வந்து பார்த்துட்டே இருப்பான். அவனோட ஒரே வேலை வந்து அதுவாதான் வந்து இருக்கு. பயம் சாத்தானின் கருவி. சூரா 3 வசனம் 175. அவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களிடத்தில் பயத்தை ஏற்படுத்துவது சாத்தானின் வழிமுறையாகும். அவர்களுக்கு அஞ்சாதீர்கள், அதற்கு பதிலாக நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருந்தால் எனக்கே அஞ்சுங்கள். சூரா 7 வசனம் 27. ஆதாமின் சந்ததியினரே, சூனத்திலிருந்து உங்களுடைய பெற்றோரை வெளியேற்றவும் மேலும் அவர்களின் ஆடைகள் நீங்கி அவர்களுடைய உடம்புகளை வெளிப்படுத்தவும் அவன் செய்தது போல் சாத்தான் உங்களை ஏமாற்றும்படி விட்டுவிடாதீர்கள். அவர்களை நீங்கள் பார்க்காத அதே சமயம்
அவனும் அவனது வம்சத்தாரும் உங்களை பார்க்கின்றனர். நம்பிக்கை கொள்ளாமல் இருப்பவர்களுக்கு தோழர்களாக சாத்தான்களை நாம் நியமிக்கின்றோம். சூரா 7 வசனம் 200. சாத்தான் ஏதேனும் கிசுகிசுப்பை உம்மிடம் கிசுகிசுத்தால் கடவுளிடம் புகலிடம் தேடுங்கள். அவர் செவியேற்பவர், எல்லாம் அறிந்தவர். வசனம் 201. நன்னறியுடன் இருப்பவர்கள் சாத்தான் ஒரு திட்டத்துடன் அவர்களை அணுகும் பொழுதெல்லாம் அவர்கள் நினைவு கூறுகின்றனர். உடனே அவர்கள் பார்க்கக்கூடியவர்களாக ஆகிவிடுகின்றனர். சூரா 58 வசனம் 19. இதை நம்ப மறுப்பவர்களுக்கு சொல்றாங்க. அதாவது ஷைத்தான் அவங்கள ஆட்கொண்டுட்டான். அதனால அதன் விளைவா அவங்க கடவுளோட தூது செய்தியை ஏற்க மறுத்துட்டாங்க அப்படின்னு. ஸோ இவங்க எல்லாமே ஷைத்தானோட கூட்டாளிகள். அது மட்டும் இல்லாம ஷைத்தானோட கூட்டாளிகள் எல்லாருமே தோல்வி அடைந்து தான் போவாங்க. ரகசிய கலந்தாலோசனை செய்யறது ஷைத்தானோட ஐடியாவா தான் இருக்கு. ஸோ அது மூலியமா அவன் நம்பிக்கை கொண்டவங்களை புண்படுத்தலாம், காயப்படுத்தலாம் அப்படின்னு தான் பாக்குறான். ஆனா கடவுளோட நாட்டம் இல்லாம யாருக்குமே எந்த கெடுதலையும் யாருனாலையும் விளைவிக்க முடியாது. ஸோ நம்பிக்கையாளர்கள் எல்லாமே கடவுள் மீதுதான் தங்களோட முழு பொறுப்பை ஒப்படைக்கணும் அப்படின்றத சூரா 58 வசனம் 10 நம்ம பாக்குறோம். ஸோ நம்ம வாழ்க்கையில என்னதான் என்ன மாதிரியான சுச்சுவேஷன் வந்தாலும் சரி, எந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, எல்லா சூழ்நிலைகளையுமே நம்ம தொடர்ந்து உறுதியோடு இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஸோ இந்த டைம்ல நான் உறுதியோடு இருக்கேன், மற்ற டைம்ல நான் அவ்வளோ என்னோட நம்பிக்கை அவ்வளோ வலுவா இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. ஸோ எல்லா சூழ்நிலைகள்லையுமே நம்ம தொடர்ந்து உறுதியோடு இருக்கிறது, அதுதான் இந்த ஆர்டிக்கலை நம்ம பாக்குறோம். ஸோ நம்ம கஷ்ட காலத்துல எப்படி உறுதியோடு இருக்கிறது அப்படின்னா, அதுக்கான நிவாரணம் கடவுள் மட்டும்தான். கஷ்டத்துல இருந்து வெளியே கொண்டு வர்றது அல்லாஹ் மட்டும்தான். ஸோ அல்லாவே இதை நம்மளுக்கு நம்பிக்கையாளர்களுக்கு ஒரு ப்ராமிஸா அல்லாவே பண்றாங்க, சத்தியமா அல்லாவே சொல்றாங்க. அதை நம்ம வசனம் 6 சூரா 6 வசனம் 17 பாக்குறோம். அதாவது கடவுள் உங்களை ஒரு துன்பத்தை கொண்டு தீண்டிட்டா அத உங்ககிட்ட இருந்து விளக்குறதுக்கு வேற யாராலையுமே அதை நம்ம கிட்ட இருந்து விளக்க முடியாது. அவரால் மட்டும்தான் அதை எடுக்க முடியும். அதே மாதிரி அவர் உங்கள் மேல அருட்கொடையை கொண்டு பொழிஞ்சார் அப்படின்னா கடவுள் தான் எல்லாம் அறிந்தவராகவும் எல்லாம் வல்லவராகவும் இருக்கின்றார். இதே மாதிரியான வசனம் தான் நம்ம சூரா 10 வசனம் 107 பாக்குறோம். ஸோ அவர் நம்மளை ஒரு கஷ்டத்தை கொண்டு தீண்டிட்டாங்க அப்படின்னா அல்லாஹ் அதுல இருந்து நம்மளை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஆள் இல்லை, வேற யாராலையுமே அதை செய்ய முடியாது. அதே மாதிரி அல்லாஹ் நம்மளுக்கு அருள் பொழியணும் அப்படின்னு ஆடிட்டாங்கன்னா எந்த சக்தியும் அதை தடுத்துட முடியாது அப்படின்றதே நம்ம இந்த வசனத்துல இருந்து பாக்குறோம். ஸோ யாரெல்லாம் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்களோட அடியார்கள்ல இருந்து அவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் பொழியிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கடவுள் தான் மன்னிப்பவராகவும் மிக்க கருணையாளராகவும் இருக்கின்றார். சூரா 4 வசனம் 122. ஸோ யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டு நன்னறியானது ஒரு வாழ்க்கை நடத்துறாங்களோ அவங்க எல்லாரையுமே ஓடிக்கொண்டிருக்கும் நீரோடைகளை கொண்ட தோட்டங்களுக்குள் அனுமதிக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. ஸோ அங்கதான் அவங்களோட இட்டர்னல் லைஃப் அங்கதான் இருக்கும். அவங்க அங்கதான் அவங்களோட வாழ்க்கையை அங்கதான் அவங்க உண்மையான நிரந்தர வாழ்க்கைய அவங்க அங்கதான் வாழ்வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது கடவுளோட ஒரு உண்மையான சத்தியமா இருக்கு அப்படின்றதே நம்மளுக்கு சொல்றாங்க. ஸோ யாரோடது கடவுளோட சத்தியத்தை விட யாரோடது உண்மையா இருக்க முடியும் அப்படின்னு நம்ம கிட்ட கேள்வியா கேக்குறாங்க. சூரா 40 வசனம் 77. அதனால நீங்க பொறுமையா இருங்க, ஏன்னா கடவுளோட சத்தியம்தான் உண்மையானது. ஸோ நம்ப மறுப்பவர்களுக்கு நம்ம வாக்களிச்ச தண்டனைய சிலதை இங்க நம்ம காட்டவும் இல்லைன்னா அவங்களோட வாழ்க்கைய அதுக்கு முன்னாடியே நாங்க முடிச்சிருவோம். ஆனா கடைசியில எல்லாரும் நம்ம கிட்டதான் வரப்போறீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. ஸோ கண்டிப்பா இந்த வாழ்க்கையில
பயம் மூலியமா, பசி மூலியமா, ஆஹ் கஷ்டம், காசு இல்லாம, வறுமையில வறுமை மூலியமா, இல்லைன்னா பயிர்கள் உயிர்களின் இழப்பு மூலியமா எல்லாம் கண்டிப்பா எல்லாரையும் நான் சோதிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உறுதியோடு இருக்கிறவங்களுக்கு ஒரு நற்செய்தி இருக்கு அப்படின்றதையும் எல்லாம் அந்த வசனத்துல சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்க எப்பவுமே உறுதியோடு இருங்க. உறுதியோடு, விடாமுயற்சியோடு நீங்க ஒன்றிணைந்து இருங்க. அது மட்டும் இல்லாம நீங்க வெற்றி அடையணும் அப்படின்னா கடவுளை நினைவு கூர்ந்துகிட்டே இருங்க அப்படின்றது நம்மளுக்கு அல்லாஹ் கொடுக்குற ஒரு அட்வைஸா இருக்கு. எப்படி இருக்கணும், நம்மளோட வாழ்க்கையை நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா எல்லாம் நம்மளுக்கு இதுல சொல்லி தராங்க. சூரா 3 வசனம் 200, சூரா 28 வசனம் 80. யாருக்கு அல்லாஹ் அறிவை கொண்டு அருள் பாலிச்சாங்களோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்கு கேடுதான். ஸோ யாரு நம்பிக்கை கொண்டு நன்னறியானது ஒரு வாழ்க்கை நடத்துறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ்வோட வெகுமதி ரொம்ப ரொம்ப பெருசு. நம்மளால அளவிட முடியாது. ஸோ யாரு உறுதியோடு இருக்கிறவங்கள தவிர வேற யாராலையும் அதை அடையவும் முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்ஷால்லா நம்ம தொடர்ந்து உறுதியோடு இருக்கிறது எல்லா காலங்கள்லயும், நல்ல காலங்கள்லயும் சரி, நம்மளோட கெட்ட காலங்கள்லயும் சரி. ஏன்னா இது ரெண்டுமே எல்லாம் நம்மளுக்கு சோதனையா தான் கொடுக்குறாங்க. ரெண்டு சிச்சுவேஷன்லயுமே நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றத பாக்குறதுக்கு தான். அப்படி நம்மளுக்கு இது சோதனையா இருக்கிறனால மனிதர்கள் வீக்கா தான் படைக்கப்பட்டிருக்கனால நம்ம அந்த ஷேக்கிங் இதெல்லாம் இருக்கதான் செய்யும். ஸோ அந்த மாதிரி சமயங்கள்ல நம்ம உடனே அதை உணர்ந்து அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டு அந்த உறுதிப்பாடையும் நம்ம தொடர்ந்து அந்த சூழ்நிலையை கடந்து வர்றதுக்கு ஒன்னும் நம்மளோட நம்பிக்கையை வலுப்படுத்துறதுக்கும் நம்ம அல்லாஹ் கிட்ட தான் அந்த உதவியை நம்ம கேட்கணும். அப்படி கேட்டோம் அப்படின்னா அல்லாஹ் நம்மளுக்கு அந்த சூழ்நிலையை கடந்து செல்றதுக்கான பொறுமையும் உறுதியையும் நம்மளோட நம்பிக்கையும் பலப்படுத்தி அல்லாஹ் தருவாங்க. ஸோ நம்மளோட சிச்சுவேஷன் ஒரு நம்பிக்கையே இல்லாம போய்கிட்டு இருக்கப்போ, இப்படி என்னடா இப்படி போய்கிட்டு இருக்கே அப்படின்னு இருக்கிறப்போ நம்ம அல்லாஹ் கிட்ட தான் துவா கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எங்களோட நம்பிக்கையை வலுப்படுத்துங்க அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அல்லாஹ் கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா எல்லாம் எல்லாம் அறிந்தவரா, எல்லா விஷயங்களையும் கண்ட்ரோல்ல வச்சிருக்கவரா நம்மளுடைய கடவுள் மட்டும்தான் இருக்காரு. மோரோவர் இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு சோதனையா தான் இருக்கு, நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றத பாக்குறதுக்காக. ஸோ நம்மளோட நம்பிக்கையை வலுப்படுத்த சொல்லி நம்ம அல்லாஹ் கிட்ட தான் கேட்கணும். எல்லா புகழும் ரட்சகருக்கே, வானங்கள் மற்றும் பூமியின் ரட்சகர். இந்த ஆர்டிகளோட ஆத்தர் பேர் ஐயூப். இந்த எடிஷன்ல 3 ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. நம்ம அடுத்த ஆர்டிக்கலையும் தொடர்ந்து பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த ஆர்டிக்கலோட தலைப்பு பிரதர்ஹுட் அண்ட் லவ், சகோதரத்துவம் மற்றும் அன்பு. ஸோ பல ஆயிரம் வருஷங்களா அல்லாஹ் இந்த மனித சமூகத்தை ஒரே ஒரு மெசேஜ் தான் ஒரே ஒரு தூது செய்தியை தான் இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் மூலியமாகவும், நபிமார்கள் மூலியமாகவும், தூதர்கள் மூலியமாகவும் நம்மளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த செய்தி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, கடவுளை தவிர வேறு கடவுள் இல்லை அப்படின்றது தான். அவர் மட்டும்தான் வணக்கத்திற்கு உரியவர், வேற யாரையும் நம்ம வணங்கக்கூடாது. ஸோ இந்த வேதங்கள் எல்லாத்தையும் நம்ம படிக்கிறப்போ அதுல தூதர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, நபிமார்கள் என்ன சொல்றாங்க அதுல அப்படின்னு நம்ம பாக்குறப்போ அவங்க எல்லாருமே மக்களை ஒன்றிணைக்க தான் பாடுபட்டிருக்காங்க. அல்லாஹ்வோட செய்தி மூலியமா எல்லா மக்களையும் ஒரே சமூகமாக்க தான் அவங்க பாடுபட்டிருக்காங்க. உண்மையான குடும்பம், அந்த ரியல் ஃபேமிலி. சூரா 49 வசனம் 10. ஸோ அதுல எல்லாம் நம்மளுக்கு என்ன சொல்றாங்கன்னா, நீ எங்க பிறந்து எங்க வளர்ந்து வந்தியோ அதனால நம்மளுக்கு குடும்பமா சொல்லல, அது பிளட் ரிலேஷன். ஆனா பிலீவர்ஸ் எல்லாருமே, நம்பிக்கையாளர்கள் எல்லாமே ஒரு குடும்பத்தின் அங்கத்தினர்கள் அப்படின்னு தான் சொல்றாங்க.
ஸோ உங்க குடும்பத்திற்கு நடுவுல நீங்க வந்து அமைதியை நீங்க வந்து மெயின்டெயின் பண்ணணும். பீஸ் வந்து மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் மீது பயபக்தியோட இருங்க. அவரோட கருணையை நீங்க அடையணும்னா, உங்க குடும்பத்தாருக்கு நடுவுல நீங்க வந்து அமைதியோட இருங்க. அது மட்டும் இல்லாம அல்லாஹ் மீது பயபக்தியோட இருங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. சூரா 3 வசனம் 103ல பார்த்தோம்னா, நம்பிக்கையாளர்கள் எல்லாருமே வந்து ஒன்றிணைந்து தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. பிலீவர்ஸ் ஆர் யுனைட்டட். ஸோ அல்லாவோட கயிறை வந்து பற்றி பிடிச்சுக்கோங்க. நீங்க எல்லாருமே பிரிஞ்சு போகாதீங்க அப்படின்னு நம்மளுக்கு வந்து சொல்றாங்க. ஸோ அல்லாவோட அருட்கொடைகளை நீங்க வந்து நினைவு கூர்ந்து பாருங்க. நீங்க வந்து எதிரிகளா இருந்தீங்க. அல்லாஹ் தான் உங்களோட இதயத்தை வந்து ஒன்றிணைச்சு வச்சிருக்காங்க. ஸோ இப்போ அவரோட கருணையில தான் நீங்க வந்து நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க வந்து நெருப்பின் விளிம்புல இருந்தீங்க. அல்லாஹ் தான் உங்களை வந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஸோ இவ்விதமா அல்லாவோட வெளிப்பாடுகளை நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி விவரிச்சு வந்து சொல்றாங்க. எதுக்கு அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து அல்லாவோட பாதையில வழிநடத்தப்பட்டு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இதுல நம்ம வந்து பார்த்தோம்னா அல்லாவோட பல கட்டளைகள்ல ஒரு கட்டளையா என்ன இருக்கு அப்படின்னா, நம்மளோட சகோதர சகோதரிகளோட நம்ம வந்து ஒன்றிணைந்து இருக்கணும். இந்த சகோதர சகோதரிகள் யாரு அப்படின்னா, நம்ம கூட பிறந்தவங்களா? அவங்களும் இங்க சொல்லப்படுறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. அது வந்து அத பேணணும், அந்த குடும்பத்தையும் பேணணும்னு தான் எல்லாம் சொல்றாங்க. பட் ஆனா இங்க சொல்லப்படுற சகோதர சகோதரிகள் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யார் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டு இருக்காங்களோ நம்பிக்கையாளர்களை தான் இங்க வந்து சொல்றாங்க. அவங்களோட நீங்க வந்து ஒன்றிணைந்து இருங்க. நீங்க வந்து பிளவுபட்டு இருக்காதீங்க. நம்ம வந்து பேச்சு வழக்குல வேணா நம்ம வந்து சொல்லலாம், இல்லைன்னா வந்து கூப்பிடலாம். இவர் வந்து என்னோட சகோதரர் சகோதரி அப்படின்னு நம்ம வந்து கூப்பிடலாம். ஆனா நம்ம உண்மையாலுமே அதை வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்றோமா? அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து நடக்கிறோமா? ஸோ எல்லார்கிட்டயும் நம்ம அதே மாதிரி அன்போட நம்ம வந்து இருக்கிறோமா அப்படின்றது ஒரு கேள்வியா இங்க வந்து வைக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து வசனங்கள் எல்லாமே வந்து பைபிள்ல இருந்து நம்மளுக்கு வந்து மேற்கோள் காட்டியிருக்காங்க. பீட்டர் 3 சூரா 3 வசனம் 8ல இருந்து 9. ஸோ இறுதியா நீங்க எல்லாருமே வந்து ஒரே நம்பிக்கையில, சகோதரத்துவத்துல, நல்ல எண்ணத்துல, அது மட்டும் இல்லாம உங்களோட அன்பான இதயத்து மூலியமா நீங்க எல்லாருமே வந்து இங்க ஒன்றிணைஞ்சிருக்கீங்க. ஸோ கெட்டதை எப்பவுமே வந்து கெட்டதை கொண்டு எதிர்கொள்ளாதீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா நீங்க வந்து உங்களுக்கு அவங்க தீங்கு செஞ்சாலும் நீங்க வந்து திரும்ப மறுமொழி வந்து நீங்க அவங்களுக்கு நல்லதை செய்யுங்க. அப்பதான் அல்லாஹ் அவங்க மீது வந்து அருட்கொடை வந்து பொழிவாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ யாரு வந்து அல்லாஹ்வை நான் வந்து நேசிக்கிறேன், அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கூட இன்னொரு நம்பிக்கையாளரையும் இங்க வந்து பிரதர் அண்ட் சிஸ்டர்னு தான் சொல்றாங்க. ஸோ அங்க சொல்லப்படுறது ஒரு நம்பிக்கையாளர் தான். நம்பிக்கையாளரை வந்து வெறுக்கிறாங்களோ அவங்க வந்து ஒரு பொய்யர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ யாரு முதல்ல வந்து நீ நேரா பாக்குற அந்த மனுஷனை நீ நேர்ல பாக்குற, கண்ணுக்கு எதிர பாக்குற, அவர் வந்து நம்பிக்கை கொள்றாரு. அவரை உன்னால நேசிக்க முடியல அப்படின்னா அவங்கனால வந்து கண்ணுக்கு தெரியாத கடவுளை வந்து நேசிக்க முடியாது அப்படின்னு வந்து ஜான்ல 4ல வசனம் 20ல இருந்து 21 வரைக்கும் வந்து சொல்றாங்க. இது வந்து அல்லாஹ் வந்து நம்மளுக்கு கொடுக்குற ஒரு கட்டளையா இருக்கு. யார வந்து கடவுளை நேசிக்கிறீங்களோ அவங்க வந்து உங்களோட சகோதர சகோதரிகளையும் கண்டிப்பா வந்து நேசிக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இந்த சகோதரத்துவம் அப்படின்றது வந்து இரத்த பந்தத்தையும் தாண்டி இதை வந்து நம்ம இதயத்தை இணைக்கக்கூடிய ஒரு பந்தமா தான் வந்து இது இருக்கே தவிர அததான் வந்து இதுல வந்து சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரே வீட்டில் இருக்கோம், ஒரே பெற்றோர்கள் நம்மளுக்கு அப்படின்றது கிடையாது. ஒரே பெற்றோர்களுக்கு பிறந்தவங்க ஒரே வீட்டில் இருக்கோம் அப்படின்றது கிடையாது. சகோதரத்துவம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரே நம்பிக்கைய வந்து சேர்ந்து சுமக்கிறோம் நம்ம. ஒரே கடவுளை வந்து வணங்குறோம்.
ஸோ இத விட இந்த இது வந்து ரொம்ப பெருசு. அதாவது ஒரே வீடு, ஒரே பேரண்ட்ஸ் அப்படின்றத விட, ஒரே கடவுள், ஒரே நம்பிக்கை அப்படின்றதோட பலம் வந்து ரொம்ப பெருசு. அதோட வெயிட் வந்து ரொம்ப பெருசு. ஸோ அப்போ வந்து அவங்கள நீங்க எந்த அளவுக்கு கூட பிறந்தவங்கள வந்து நேசிக்கிறத விட, இவங்க தான் உங்களோட ஆக்சுவல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அவங்கள நேசிக்கிறது வந்து அவ்வளோ அதிகமா இருக்கணும் அப்படின்றத நம்மகிட்ட இங்க வந்து சொல்றாங்க. ஸோ இத வந்து வெறும் ஒரு உணர்ச்சியா மட்டும் இல்லாம, இது வந்து செயல்பாட்டுலயும் வந்து இருக்கணும். ஸோ நம்ம வந்து அவங்கள வந்து நம்மளோட சகோதரர் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, நம்ம கண்டிப்பா வந்து அது சொல்லுல மட்டும் இல்லாம, நம்ம செயல்லயே இருக்கோம். அவருக்கு ஒரு தேவை, அவருக்கு ஒரு உதவி அப்படின்னா, நம்ம அங்க போய் நிக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணணும். ஆ அவங்களோட தேவைய அறிஞ்சு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன விதமான கஷ்டங்களா இருந்தாலும் சரி, அது வந்து அ மார்க்கம் ரீதியான பிரச்சனைகளா இருந்தாலும், அதுல வந்து அவங்க எதுவும் ஸ்ட்ரகிள் பண்ணாலும் சரி, இல்ல இந்த உலகம் சார்ந்த பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, மெட்டீரியலிஸ்டிக்கா இருந்தாலும் சரி, ஒரு சகோதரர்னா எல்லாத்துலயும் சகோதரர் தானே! அவனுக்கு என்ன பிரச்சனைனாலும் நம்ம போய் நிக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து சூரா 17 வசனம் 53லயும் வந்து சொல்றாங்க. ஸோ என்னோட அடியார்கள் கிட்ட இன்னொருத்தர சிறந்த முறையில வந்து நடத்த சொல்லுங்க. ஏன்னா, ஷைத்தான் தான் அவங்களுக்கு நடுவுல எப்பவுமே ஒரு பிளவ உண்டாக்குறதுக்கு தான் அவன் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். ஷைத்தான் வந்து மனிதனோட மிக கடுமையான எதிரியா இருக்கான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ப்ராவெர்ப்ஸ் 17ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நண்பன் வந்து நம்மள எல்லா டைமும் வந்து நேசிப்பான். ஆனா ஒரு பிரதர் அப்படின்றவன் வந்து நம்மளுக்கு கஷ்டகாலத்துக்காக நம்மளுக்கு கஷ்டத்துல கை குடுக்குறதுக்காக பொறந்தவன் தான் வந்து பிரதர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே நம்மளோட ரட்சகர் வந்து அ எவ்வளோ அ அன்பானவர், எவ்வளோ கனிவானவர் அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ கம்பேஷன் அப்படின்றது டிக்ஷனரியில பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு மீனிங் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து அ அன்பு செலுத்தணும். அது மட்டும் இல்லாம அவங்கள வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. புரொடெக்ஷன் கூட அது கீழ வந்து வந்துருது அப்படின்னு. ஸோ நம்ம வந்து மனிதர்கள் தான். நம்மளால வந்து கடவுள் அளவுக்கு அ அன்பையும், கருணையும், பாதுகாப்பையும் நம்மனால வந்து யாருக்குமே வந்து குடுக்க முடியாது. ஆனா, கண்டிப்பா வெறுப்பையும், அ கோபத்தையும் நம்மனால காமிக்காம வந்து இருக்க முடியும். ஸோ இதுக்கு எ இதுக்கு பதிலா இத நம்மனால கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ண முடியும். அதோட லெவல்ஸ் வேணா, அதோட அளவு வேணா வந்து மாறுபடலாமே தவிர, கண்டிப்பா வெறுப்புக்கும், தீமைக்கும், கோபத்திற்கும் நம்மனால வந்து அன்பையும், கருணையும் கண்டிப்பா வந்து மாற்றி அமைக்க முடியும். அதுதான் அதுல நம்மளுக்கு வந்து சொல்றாங்க. அல்லாஹ் வந்து இத வந்து அ எல்லா வேதத்திலயும் இத வந்து தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க. குரான்லயும் சொல்றாங்க, பைபிள்லயும் சொல்றாங்க, தோராலயும் வந்து சொல்றாங்க. அ சூரா 42 வசனம் 37ல பார்த்தோம் அப்டின்னா, நம்பிக்கையாளர்களோட பண்புகள்ல அதுல வந்து சொல்றாங்க, அவங்க வந்து அ பாவங்கள்ல இருந்து அவங்க வந்து விலகிப்பாங்க. தீமையிலேருந்து அவங்கள விலகிப்பாங்க. அதே மாரி அவங்க வந்து அவங்கள யாராச்சும் கோபப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து மன்னிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. சூரா 42 வசனம் 40லயும் பார்க்குறோம். ஸோ ஒரு அநியாயம் நடக்குது அப்படின்னா, அதுக்கு அநியாயம் நடக்கிறப்போ, அதுக்கு ஈக்குவலான மறுமொழிய நீங்க வந்து குடுக்கலாம். ஆனா வந்து, அத நீங்க வந்து மன்னிச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா, நீங்க மன்னிச்சு விட்டுட்டு உங்களோட நன்னெறிய நீங்க வந்து மெயின்டெயின் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா அல்லாஹ் வந்து உங்களுக்கு வந்து ரிவார்ட் குடுப்பாங்க. ஏன்னா அல்லாஹ்வுக்கு வந்து அ அநீதம் இழைக்கிறவங்கள அல்லாஹ்வுக்கு வந்து பிடிக்கிறது கிடையாது. கெட்டவங்கள அல்லாஹ் கண்டிப்பா பிடிக்காது. ஆனா பொறுமைசாலிகள அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் அல்லாஹ் நம்மகிட்ட வந்து சொல்றாங்க. நீங்க வந்து அவன மன்னிச்சு விட்டுட்டு நீங்க பொறுமையா இருங்க. உனக்கானத நான் குடுக்குறேன். அப்படின்னு அல்லாஹ் நம்மளுக்கு வந்து சொல்றாங்க. ஸோ சங்கீதத்துல பைபிள்ல சங்கீதம் என்ற இதுல வந்து, அதுல 26 வசனங்கள் வந்து இருக்கு. ஸோ இதுல வந்து கடவுளோட அன்பு என்றென்றைக்கும் நிலைத்தது
அப்படின்றது வந்து 26 முறை வந்து சொல்லியிருக்காங்க. கடவுள பத்தி சொல்லும்போதும், அந்த வசனங்களையும் 26 முறை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா வசனங்கள்லயுமே வந்து கடவுளோட அன்பு வந்து எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படின்றத பத்தி தான் எல்லாமே வந்து சொல்லுது. ஸோ அல்லாவோட ஞானத்துல தான் அல்லாஹ் வந்து இந்த வானத்த படைச்சிருக்காங்க. சூரியன படைச்சிருக்காங்க. ஆ நம்மளுக்கு வந்து பகல குடுக்குறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து நிலவையும், நட்சத்திரங்களையும் வந்து படைச்சிருக்காங்க. ஆ இரவை வந்து ஒளிமயமாக்குறதுக்காக. ஸோ அப்படிப்பட்ட இரட்சகரோட அன்பு வந்து என்றென்றைக்கும் அது வந்து அல்லாஹ் வந்து அத பொழிஞ்சுகிட்டே இருக்காங்க அப்படின்றது தான் வந்து சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் இரட்சகருக்கே. அவர் தான் மிக்க கருணையாளராகவும், அன்பானவராகவும் இருக்கின்றார். நம்ம வந்து எவ்வளோதான் பேசலாம். ஒருத்தர் இன்னொருத்தர் கிட்ட. பட் ஆனா வந்து, அந்த பேசுற டோன்ல வந்து அன்பு இல்ல அப்படின்னு சொன்னா, அந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து ஒரு அ உணர்ச்சிகள் அற்ற ஒரு வார்த்தைகளா தான் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கு ம் அதுக்கு வந்து எக்ஸாம்பிளா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அம் ஆக்சுவல் சவுண்ட் இல்லாம ஒரு எக்கோ கேட்கும்போது வந்து ஒரு எக்கோ கேட்கும்போது அது வந்து அதில அந்த சவுண்ட்ல வந்து ஒரு ஆழம் இல்லாம, ஒரு பிடிப்பு இல்லாம, ஏதோ ஒரு சவுண்ட் கேட்கும். அவ்வளோதானே தவிர, அதில வந்து பெருசா நம்மளுக்கு வந்து ஆக்சுவல் சவுண்ட் மாரி அதோட எஃபெக்ட் வந்து இருக்காது. ஸோ மனசுல அன்பு இல்லாம பேசுறவங்களோட வார்த்தைகள் அல்லாஹ்வ பத்தி பேசுறவங்களோட வார்த்தைகள் வந்து இப்படிதான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது வந்து கேட்கக்கூடியவங்களுக்கு அது வந்து அ அர்த்தம் அளிக்காது. இவங்க ஏதோ சொல்றாங்க. ஆனா வந்து என்ன சொல்ல வராங்கன்றது புரியலையே அப்படின்ற மாரி தான் வந்து இருக்கும். ஸோ இதயம் வந்து அ நம்மளோட இதயம் வந்து அன்புலருந்து ரொம்ப தூரம் விலகி போய் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள்லயே அது வந்து தெரிஞ்சிரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ ஒருத்தவங்க வந்து அவங்களோட பேச்சு வந்து அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட இதயத்துல அவ்வளோ அன்பு இருந்துச்சு அப்படின்னா கடவுள் மீது, அந்த அன்ப அவங்களோட பேச்சுல வெளிக்காட்டுங்க அப்படின்றதான் இவங்க சொல்ல வர்றது. ஸோ நீங்க மற்ற மக்கள் கிட்ட பேசும்போது, அந்த அன்ப உங்களோட வார்த்தைகள்ல அ வெளிக்கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்மளுக்கு அவங்களோட ரிலேஷன்ஷிப்பும் நம்மளுக்கு நல்லாருக்கும். நம்மளும் வந்து அ நல்லா இருப்போம். அல்லாஹ்வுக்கு பிடிச்ச மாரியும் இருக்கும். ஸோ எல்லாமே அங்க வந்து ஃபுல்ஃபில் ஆயிரும். ஸோ நம்ம வந்து இப்போ வேதங்கள்ல வந்து படிக்கிறோம். எப்படி நம்ம வந்து நம்பிக்கையாளர்கள் மீது அன்பு செலுத்தணும், அவங்கள எப்படி பார்த்துக்கணும் அப்படின்ட்டு. அதே மாரி உண்மையா சகோதரத்துவம்னா என்ன அப்படின்றதையும் நம்ம வந்து கத்துக்கிறோம். ஸோ அல்லாஹ் வந்து நம்ம மீது எவ்வளோ வந்து அன்பு செலுத்துறாங்க. அல்லாஹ் நம்மளுக்கு எவ்வளோ அருட்கொடைய பொழிஞ்சிருக்காங்க. எவ்வளோ இத நம்மளுக்கு வந்து மன்னிச்சிருக்காங்க அல்லாஹ். இன்னும் வந்து புரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. கன்டினியூஸா நம்ம வாழ்க்கையில வந்து அல்லாஹ் தான் விட்னஸா வந்து இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இரட்சகர நம்ம உண்மையாவே நம்ம வந்து அவர் மீது நம்ம வந்து அன்பு செலுத்துறோமா? அவர் மீது நம்ம வச்சிருக்க மரியாதை உண்மையாலுமே வந்து அவ்வளோ ஆழமானதா இருக்கா? அப்படின்றத நம்ம வந்து சரி பார்த்துக்கணும். ஸோ நம்மளோட இரட்சகர நம்ம உண்மையாலுமே நேசிச்சோம் அப்படின்னா, நம்ம வந்து கெட்டத வந்து விதைப்போம். அதாவது அது எல்லா விதமான பாவங்களும் அதுக்குள்ள வந்து அ அடங்குரும். ஸோ நம்ம அல்லாஹ் மீது நம்ம வச்சிருக்க அன்பு வந்து உண்மையா இருந்துச்சு. இல்ல அல்லாஹ்வ நேசிச்சோம் அப்படின்னா, நம்ம கண்டிப்பா வந்து ஈவுல வந்து தீமைய வந்து நம்ம வந்து வெறுக்க தான் செய்வோம். ஸோ தீமை நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னா, அதுலேருந்து எல்லா பாவங்களும் வந்து கழிஞ்சிரும். நம்மளும் அத விட்டு வந்து விலகியே வந்து இருப்போம். ஸோ அல்லாஹ்வோட கட்டளைகள நம்மள படைச்ச நம்மளோட இரட்சகர் நம்மளுக்கு குடுத்த கட்டளைகளுக்கு நம்ம வந்து கீழ்ப்படியணும். நம்ம அல்லாஹ் மீது வச்சிருக்க அன்பு வந்து சின்சியரா வந்து இருக்கணும். அந்த அன்ப வந்து நம்ம வார்த்தைகள் மூலியமா நம்ம வந்து வெளிய கொண்டு வரணும். வெளிய அத வந்து காமிக்கணும். நம்மளோட மைண்டும் எப்பவுமே வந்து அல்லாஹ்வோட நினைப்பிலேயே வந்து இருக்கணும். இதயம் எப்பவுமே அவரோட அன்புல நிறைஞ்சிருக்கணும். மனசு மைண்ட் எப்பவுமே வந்து அவரோட எண்ணங்களால வந்து நிறைஞ்சிருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஆர்டிக்கிளோட ஆத்தர் பேரு வந்து அராஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.